நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் 2017 20 வரை 2017 20 வரை பிரதமர் அவர்கள் நம்முடைய நெசவாள பெருமக்களுக்காக, விசைத்தொழில் பெருமக்களுக்காக பவர் டேக்ஸ் என்கின்ற திட்டம் வைத்திருந்தார். அது ஒரு வருடம் நீட்டிக்கப்பட்டு 2021 வரை இருந்துச்சுங்க. இன்னைக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய உத்தரவாதம் அந்த பவர் டேக்ஸ் திட்டத்தை மறுபடியும் 2 ஆண்டுகளுக்கு கொண்டு வருகின்றோம். அந்த திட்டம் மூலமா என்ன பயனுங்க? விசைத்தறி யாரெல்லாம் வைத்திருக்கின்றீர்களோ மானிய விலையில சோலார் போட்டுக்கலாங்க. சோலார் மின்தகடு மானிய விலையில இன்னைக்கு பொதுப்பிரிவில் இருக்கக்கூடியவங்களுக்கு 50% மானியம் கொடுக்கிறோம். அதை 75% உயர்த்துகின்றோம். பட்டியலின சகோதர சகோதரிகளுக்கு 75% 90% கொண்டு போறோம். ஐயா, பழங்குடி இனத்திற்கு 90% இருக்கு, 95%. ஒரு பக்கம் மின்சார கட்டணத்தை குறைப்பதற்கு சோலார் தகடுகளை பவர் டேக்ஸ் திட்டம் மூலமாக பொருத்தி மின்சார கட்டணத்தை குறைப்போம். நூல் வங்கி ரொம்ப நாளாக கோரிக்கை கேட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். இது பாத்தீங்கன்னா திமுக தன்னுடைய 2021 தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருந்தாங்க. நூல் வங்கி வந்துவிட்டால் நூலினுடைய விலையை நம்மால் கட்டுப்படுத்த முடியும். அது 2வது மையம். 3வது, நீங்க உற்பத்தி செய்யற பொருள் இங்க இருக்கக்கூடிய ஜவுளி பூங்காக்குள்ளேயே பிரிண்டிங்ல இருந்து எல்லா டெக்னாலஜி கொண்டு வந்துட்டாங்க. ஐயா, விலை குறைவாக மார்க்கெட்டிங்ல இருந்து அனைத்தும் கூட இங்கேயே நடக்கும். ஆனா உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு நம்முடைய விசைத்தறி பெருமக்களை காப்பாற்ற முடியும் என்றால் அது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் மட்டும்தான் முடியும். காரணம், நாம் வலிமையாக இந்த ஆட்சியில் அமரும் பொழுது இதை நிச்சயமாக இந்த பகுதியை நாங்கள் செயல்படுத்தி காட்டுகின்றோம். அன்பு சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு எல்லா மக்களுக்கும் கூட உத்தரவாதம் கொடுக்கிறோம். நம்முடைய பாராளுமன்ற தொகுதிக்குள்ள 4 பள்ளிகள் நவோதயா பள்ளிகளை கொண்டு வருகின்றோம். நவோதயா பள்ளி கர்ம வீரர் காமராஜர் ஐயா பெயரை பொறுத்து. நவோதயா பள்ளினா என்னங்க ஐயா? எல்லாருக்கும் கேவி ஸ்கூல் கிடைக்கலீங்க. கேவி ஸ்கூல்ல குறைந்தபட்சம் தான் அட்மிஷன் இருக்கு. ஆனா எல்லோருக்கும் தரமான கல்வி வேண்டும் என்பதுதான் நம்முடைய குறிக்கோள். நவோதயா பள்ளி பாத்தீங்கன்னா உலகத்தரம் வாய்ந்த கல்வியை மத்திய அரசு இலவசமா கொடுக்கிறாங்க. ஒரு பள்ளியில 1200 பேர் அட்மிஷன் போடணும். கோயம்புத்தூர் பாராளுமன்றத்திற்கு 4 பள்ளிகள் வரும்பொழுது 4800 பேருக்கு இங்க அட்மிஷன் கொடுக்கலாங்க ஐயா. ஒரு மாணவருக்கு மத்திய அரசு செலவு செய்யக்கூடிய தொகை 88,000 ரூபாய். 88,000 ரூபாய் ஒரு மாணவருக்கு முற்றிலும் இலவசம். சீருடையிலிருந்து தங்குவதிலிருந்து முற்றிலும் இலவசமாக உலகத்தரம் வாய்ந்த கல்வி. திமுக காரங்களை பாத்தீங்கன்னா இவங்களும் செய்ய மாட்டாங்க, செய்யறவங்களையும் விட மாட்டாங்க. அதனால் நவோதயா பள்ளிகள் தமிழகத்திற்குள்ள வர வேண்டிய நேரம் வந்துவிட்டது. அதை குறிப்பாக இந்த பகுதி கொண்டு வருகின்றோம். அதை தாண்டி பாருங்க ஐயா, நம்முடைய விஸ்வகர்மா திட்டத்தில் விண்ணப்பத்திற்கக்கூடிய எல்லா அன்பு சகோதர சகோதரர்களுக்கு கூட அது முறையாக வருவதற்கு எல்லா முயற்சியும் எடுத்து, குறிப்பாக சோமனூரை பொறுத்தவரை ஒரு விதத்தில் உறுதியாக இருக்கின்றோம். சோமனூருடைய ரயில்வே நிலையத்தை மேம்படுத்தி அமிர்த் பாரத் திட்டம் பாரத பிரதமர் அவர்கள் ஒரு ரயில்வே நிலையத்துக்கு 10 கோடி 15 கோடி செலவு செஞ்சு மேம்படுத்துறாங்க. இன்னைக்கு சோமனூர்ல இவ்வளவு நம்முடைய பெருமக்கள், தொழிலை நம்பி இருக்கக்கூடிய பெருமக்களுக்கு சோமனூர் ரயில்வே நிலையத்தை அமிர்த் பாரத் திட்டத்தில் விரிவுபடுத்தி பெரிதுபடுத்தி எல்லோரும் செல்வதற்கு ஏதுவாக அதை அமைத்துக் கொடுக்கின்றோம் என்கின்ற ஒரு உத்தரவாதம் உங்களுக்கு கொடுக்கின்றோம்.